வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். இந்த அமெரிக்கா இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட் பார்த்தீங்கன்னா டே பை டே வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு. இதில் நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம்னா, அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு, அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கண்ட்ரி தான். இவங்க ரெண்டு பேத்துக்கு முன்னாடி ஈரான் எப்படி தாக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம எல்லாமும் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் எல்லாருமே நினைச்சிருப்போம். ஆனால் இப்போ யூஎஸ்ஏ ஃபாலிங் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் அமெரிக்கா கிட்டலாம் பேச்சுவார்த்தையா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நாங்கள் அவங்களை இப்போதான் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு நாங்கள் பாடம் போட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சைடு சொல்றாங்க. இப்போ அமெரிக்கா சைடுல என்னன்னா, இப்போ ஒரு எங்க வீட்டுல எங்களை அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எஸ்டிஆர் சொல்லுவார்ல, இப்ப அந்த நிலைமை தான் பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்காவுக்கு இருக்கு. அமெரிக்கால இருக்கிற ஜோசப் கென்ட் அப்படிங்கிற டைரக்டர் ஆஃப் நேஷனல் கவுண்டர் டெரரிசம், அவரு பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ல இருந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டெய்லி பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் பத்தி லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைனா ஈரானுக்கும் ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா, சைனா இந்த வேர்ல்டு வைட்ல இருக்கிற எந்த கண்ட்ரியுமே பண்ணாத ஒரு விஷயத்த பத்தி நான் பண்ணியிருக்காங்க. நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி நான் எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நானும் ஹாப்பி, இந்த வீடியோ பாக்குற நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த சைனா பண்ண ஒரு நல்ல விஷயத்த நம்ம பார்த்துருவோம். ஈரான்ல நிகாப் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல்ல யூஎஸ் மிலிட்டரி ஒரு மிசைலை கொண்டு வந்து அடிச்சிருக்காங்க. அது நம்ம இந்த வீடியோல நம்ம கவர் பண்ணியிருப்போம். 166 ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள், ஒரு போருக்கு போகாம எதுவுமே பண்ணாம ஒரு படிக்க போன ஒரு குழந்தைங்க பாத்தீங்கன்னா அத்தனை பேரு ஒரே குழியில புதைக்கப்பட்டு இறந்து போனாங்க. அந்த குடும்பம், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாத்தீங்கன்னா சைனா சைட்ல இருந்து டொனேஷன் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மொத்தமா எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா $2 million பாத்தீங்கன்னா சைனா சைட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம என்னதான் நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸ் சைட்ல இருந்து பார்த்தாலுமே ஒரு நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா சைனா சைட்ல இருந்து பண்ணியிருக்காங்க. செகண்ட் விஷயமா நான் சொன்ன மாதிரி அமெரிக்கா டே பை டே ஃபாலிங். எப்படி அப்படின்னா, அமெரிக்கா இந்த கான்ஃபிளிக்ட் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் 100 hours அவங்க செலவு பண்ண தொகை எவ்வளவுனா $3 billion, அப்ராக்சிமேட்லி $3 billion பத்தினா ஜஸ்ட் ஒரு 100 மணி நேரம், அதாவது $3 billion பத்தினா அமெரிக்கா செலவு பண்ணியிருக்காங்க. எஸ்டிமேட்டடா எவ்வளவுப்பா இந்த வாருக்கு செலவு பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, $11 billion பத்தினா இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த வார்ல இஸ்ரேல் பத்தினா அமெரிக்காவை இழுத்துட்டு வந்த ஒரு காரணத்தினால இப்போ அமெரிக்கா சைட்ல இருந்து $11 billion பத்தினா அமெரிக்கா பத்தினா செலவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த $11 billion எதுக்குடா செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மெயினா எதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க அசர்ட்ஸ், அதாவது மிலிட்ரி எக்யூப்மெண்ட் இன்க்ளூடிங் ரேடார் சிஸ்டம், ஏர்கிராஃப்ட், இந்த மாதிரி அவங்க மிலிட்ரி எக்யூப்மெண்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய செலவு. அது இல்லாமல் மிசைல்ஸ் காஸ்டா இருக்கட்டும், அதுக்கு வண்டிக்கு போற ஃபியூவல் காஸ்டா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் சேர்த்து $11 billion. இது கீ லாசஸ், மேஜரா ஒரு மெயின் ரீசனா ஒரு லாசஸ் எதுல நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு இந்த மல்டிபிள் F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் அப்படிங்கிற இன்னொரு ஏர்கிராஃப்ட்லயும், அது மட்டும் இல்லாம AN/FPS-13 ரேடார் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த மாதிரி ரேடார் சிஸ்டம், மிசைல்ஸ், இந்த மாதிரி நிறைய அன்னத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு மெயின் ரீசனாக தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு இந்த $11 billion லாஸ் ஆயிருக்கு. சரி, ஓகேடா, இதெல்லாம் லாஸ் ஆயிடுச்சு, இஸ்ரேல் தானே மெயின் காரணம், அவங்களுக்கு என்ன எது லாஸ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, எஸ், அவங்களுக்கும் லாஸ் இருக்கு. இஸ்ரேல் மிலிட்ரி பெர் டேக்கு மட்டும் எவ்வளவு காஸ்ட் நீங்க செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? $725 million பெர் டேக்கு இஸ்ரேல் மிலிட்ரி பாத்தீங்கன்னா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 days மட்டும் இஸ்ரேலோட மிலிட்ரி எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னா $5 billion பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு செலவு பண்ணிக்கிறாங்க. அப்ராக்சிமேட்லி 2 பேரும், அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி, 2 பேரும் ஒரே மாதிரி தான் செலவு பண்ணியிருக்காங்க. லாசஸ் டைரக்டா இன்டைரக்டா நம்ம எது சொல்லணும்னா $20 billion, அதாவது இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற அந்த பில்டிங்ஸா இருக்கட்டும், இல்ல அங்க வச்சுக்கிறவங்க ஆர்ம்டு வெப்பன்ஸா இருக்கட்டும், மிசைல்ஸ், ஏர்கிராஃப்ட், இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட $20 billion பாத்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல். எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் தனித்தனி, அமெரிக்கா தனி இஸ்ரேல் தனி. இப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து 4 days எவ்வளவு லாஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா $10 to $16 billion பாத்தீங்கன்னா இந்த ஈரானுக்கு எதிரான போர்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்க அமெரிக்கன் இஸ்ரேல் அலையன்ஸ் மொத்தம் $10 to $16 billion இழந்திருக்கிறாங்க. என்னதான் நம்ம போர் ரீதியா அமெரிக்கா பத்தினா பெரிய நாடு, இஸ்ரேல் பெரிய நாடு, ஈரான் தாக்கு பிடிக்க முடியாது நம்ம சொன்னாலுமே, ஆனா பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா இவ்வளவு $1 billion அமெரிக்கா எதுக்கு செலவு பண்ணணும் தெரியாம பாத்தீங்கன்னா அமெரிக்கா செலவு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லணும். செகண்ட் விஷயம் என்ன பார்க்க போறோம்னா, இந்த நேஷனல் கவுண்டர் டெரரிசம் டைரக்டர் ஜோசப் கென்ட் அவர் பத்தின நேத்து ஒரே லெட்டர் ட்ரம்புக்கு பத்தின எழுதி வச்சுட்டு அந்த போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இது மெயினான போஸ்ட் இந்த ஈரான் இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட்ல. இது மெயினான போஸ்ட் பாத்தீங்கன்னா இவரு சில பல கேள்விகளோட கேட்டுட்டு அவர் பாத்தீங்கன்னா ரிசைன் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயமா கென்ட் என்ன சொல்றாருன்னா, டியர் ட்ரம்ப், நான் இந்த போஸ்டர் ரிசைன் பண்றது நீங்க என்னன்னா நான் டப்புன்னு
ஏதோ நான் இன்னைக்கு தோணுச்சு நாளைக்கு ரிசைன் பண்றேன் அந்த மாதிரி இல்லை. நான் ஃபியூ டேஸாவே நான் யோசிச்சுட்டு ஒரு எனக்கு தெளிவான முடிவை தான் நான் எடுத்திருக்கிறேன். இந்த போஸ்ட்டை நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்றாரு. செகண்ட் விஷயம் என்ன சொல்றாருன்னா, என் மனசாட்சிக்கு உறுத்துது, இது நீங்க பண்றது தப்பு. ஏன்னா இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஈரானுக்கும் போரு, நம்ம அமெரிக்கா எதுக்கு போகணும், எதுக்கு இவ்வளோ டாலர்ஸ் பத்தி நம்ம செலவு பண்ணணும், என் மனசாட்சிக்கு விரோதமா நான் இந்த சேர்ல உட்கார்ல, அதனால நான் இந்த இடத்த விட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தேர்ட் விஷயம் என்ன சொல்றாருன்னா, இந்த அமெரிக்காக்குள்ள இருக்கிற இந்த இஸ்ரேல் சப்போர்ட்டர்ஸா இருக்கட்டும், இஸ்ரேல் சார்பான குழுக்களா இருக்கட்டும், அவங்க தான் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களை இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க ட்ரம்ப் அப்படின்னு சொல்றாரு. ஃபோர்த் என்ன சொல்றாருன்னா, ஈரான் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலும் கொடுக்கல. ஏன்னா ஈரான்ல இருந்து அமெரிக்கா வெடிக்கிறக்கே மிசைல் இல்லை, அதனால தான் பாத்தீங்கன்னா அவங்க நியூக்ளியர் தயாரிக்கிறாங்கன்னா அவங்க எதுக்கு நம்மளுக்கு அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க, நீங்க இது பத்தின தப்பான புரிதலா ஏத்துக்கிறீங்க. ட்ரம்ப் உங்ககிட்ட எனக்கு சில விஷயங்கள்லாம் பிடிக்கும், அதாவது 2016, 20, 24 நீங்க வச்ச பிரச்சாரத்துல வச்ச ஒரு கொள்கைகளா இருக்கட்டும், அமெரிக்கா அப்படின்னு சொல்லி பேசினதா இருக்கட்டும், அதுல நான் ஈர்த்தேன், அதுல எனக்கு இன்னுமே பாத்தீங்கன்னா ஆதரிக்கிறேன், ஆனா இந்த விஷயத்த நான் ஆதரிக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மிடில் ஈஸ்ட்ல வார் போறக்கும் அமெரிக்கா சோல்ஜர்ஸ் இறக்குறக்கும் இதுல என்ன சம்பந்தம் இருக்கு, எதுக்கு நம்ம அமெரிக்கன் சோல்ஜர்ஸை கொண்டு போய் அங்க போய் சாவடிக்கணும், எதுக்கு அமெரிக்கா சோல்ஜர்ஸ் பாத்தீங்கன்னா அங்க இஸ்ரேல் ஈரான் கான்ஃபிளிக்ட்ல எதுக்கு நம்ம தேவையில்லாம போய் இறக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் நீங்க உங்களோட முதல் ஆட்சி காலத்துல எப்படி இந்த மிலிட்டரி நீங்க வழி நடத்துனீங்க, எப்படி இந்த போர்க்காலத்தை நீங்க பத்தின ஹேண்டில் பண்ணீங்க, எல்லா விஷயம் எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ட்ரம்ப் இப்போ இஸ்ரேல் எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு ஈராக் போர்ல அமெரிக்காவை இழுத்துட்டு போனாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜியை தான் இப்போ இந்த ட்ரம்ப்புக்கு பத்தின யூஸ் பண்ணி உங்களை மறுபடியும் இந்த ஈரானுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா இஸ்ரேல் கொண்டு போயிருக்கிறாங்க. நான் 11 முறை போருக்கு சென்ற ஒரு வீரனா சொல்றேன், ஒரு இஸ்ரேல்னால ஒரு கிரியேட் செய்யப்பட்ட ஒரு போர்ல என் மனைவியை இழந்த ஒரு கோல்டு ஸ்டார் பெற்ற ஒரு கணவனாவும் நான் சொல்றேன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அமெரிக்கர்களை நீங்க இந்த சோல்ஜர்ஸை அங்க கொண்டு போய் அவங்க சாகிறத என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. ஈரான்ல இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க சிந்திப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், நான் அதுக்கும் பிரார்த்திக்கிறேன். ஆனால் நான் இந்த போஸ்டிங்ல இருந்ததும் நம்ம நாட்டுக்காக நான் பணியாற்றதையும் பெருமையா நினைச்சு இந்த போஸ்டிங்கை பத்தி நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோசப் கென்ட் நேஷனல் கவுண்டர் டெரரிசம் டைரக்டர் அவர் பாத்தீங்கன்னா நேத்து மெயினான இந்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா ரிசைன் பண்ணி இருக்கிறாரு. இப்பவே உங்களுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா அமெரிக்காக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அவங்க நாட்டுல இருக்கிற எல்லா பேரும் ட்ரம்புக்கு பாத்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. இது மெயினான ஒரு ரீசன் என்ன, அங்க ஒரு பாப்புலரான ஒரு நியூஸ் சேனல் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பப்ளிக் போல் கண்டக்ட் மாதிரி பண்ணிருக்காங்க. அதுல மெஜாரிட்டியான பீப்புள் ஈரானுக்கு எதிரான இந்த மிலிட்டரி ஆக்ஷனை அப்போசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 56% ஆஃப் அமெரிக்கன் பீப்புள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஈரான்ல செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. 44% ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் நீங்க செய்யறது கரெக்ட் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இந்த போல் ஆஃப் கண்டக்ட் எப்ப எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குவைத்துல ஈரான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் அட்டாக் நடத்தினாங்க, அதுல ஒரு 6 சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் இந்த போல பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிருக்காங்க அங்க அமெரிக்கால. அதுல வந்த ரிசல்ட் தான் மெஜாரிட்டியான பீப்புள் அப்போசிஸ் பண்றாங்க இந்த பாத்தீங்கன்னா இந்த ஈரான் ஆக்ஷன்ல. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நேட்டோ அப்படிங்கிற குழுவுல எவ்வளவோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பத்தின இருக்காங்க, அந்த கண்ட்ரிஸ்க்கெல்லாம் நீங்க வாங்க, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பத்தினா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, இதுல இருந்து வெளியே பாத்தீங்கன்னா ஆயிலும் போறது இல்லை, எதுவுமே போறது இல்லைன்னா வேர்ல்டு வைட்ல இருக்கிற ஆயில் மார்க்கெட் பாத்தீங்கன்னா அதிகமாகுது, ரேட் பாத்தீங்கன்னா அதிகமாகுது, நீங்க வாங்க எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நேட்டோல இருக்கிற எல்லா கண்ட்ரிக்கும் இன்வைட் பண்றாரு ட்ரம்ப். ஆனா நேட்டோல இருக்கிற ஒவ்வொரு நாடு கூட ட்ரம்ப்புக்கு பாத்தீங்கன்னா ஆதரவா பேசவே கிடையாது. நீங்க சொல்லுங்க, நாங்களா வரலைங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற அந்த ஒரு டோன்ல ஒவ்வொரு நாடும் பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இதுல மெயின் நாடா நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னா இங்கிலாந்து, யூகே தான் பாக்குறோம். யூகேவோட மினிஸ்டரான ஸ்ட்ராமர் அவர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து இனிமே பாத்தீங்கன்னா இந்த வார்க்குள்ள என்ட்ரி ஆக கிடையாது, நாங்க ஆமா ஆல்ரெடி ஈரானியன் ட்ரோன்ஸ் நாங்க அடிச்சோம்னு சொல்லி முன்னாடி சொன்னோம், இதெல்லாம் எதுக்காக நாங்க அடிச்சோம், எங்க பிரிட்டிஷ் பீப்புளை காப்பாற்றுறதுக்கோசரம் அடிச்சோம், ஆனா அதனால நாங்க இந்த வார்க்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம் சொல்லிட்டு இது அடுத்த வார்த்தை என்ன சொல்றாருன்னா நேட்டோ கண்ட்ரிஸ் மிகவும் மோசமான ஒரு எதிர்காலத்தை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொன்ன ட்ரம்ப்போட வார்த்தை எனக்கு புரியுது, ஆனாலும் அந்த அழுத்தத்தை என்னால ஏத்துக்க முடியுது, ஆனால் இப்போ எங்களால இந்த போருக்குள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஈரான் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்க்குள்ள கன்னிவெடி எல்லாம் வச்சிருக்காங்க, அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா எங்க ஷிப்ஸ் எல்லாம் மத்த எல்லா எந்த ஷிப்ஸ் வந்தாலும் அட்டாக் பண்றாங்க, இதனால நாங்க எப்படி எங்க ஷிப்ஸ் அங்க கொண்டு வர முடியும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ல, அதனால நாங்க இந்த ஈரானோட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் கூட பேசி எப்படி இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து எங்க கப்பலை கொண்டு வரதுன்னு சொல்லி நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், எங்க பீப்புளை செக்யூர் பண்றதுக்கு ஒசரம் தான் நாங்க இந்த ஆக்ஷனை பத்தி ஃபர்ஸ்ட் எடுத்தோம், நாங்க இன்னி வரைக்கும் இந்த வார்க்குள்ள என்ட்ரி ஆகல அப்படின்னு சொல்லி யூகேவோட பிரைம் மினிஸ்டரான ஸ்ட்ராமர் அவரு சொல்றாரு. செகண்ட் மோஸ்ட் வியூவபிள் கண்ட்ரியா நம்ம எதை பார்க்கலாம்னா பிரான்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நாங்களுமே இந்த வார்க்குள்ள வரலீங்க, ஏங்க எங்களை இழுக்கிறீங்க, நாங்க இன்னும் இந்த வார்க்குள்ள வர கிடையாது
அது மட்டும் இல்லாம எங்க ஷிப்ஸை நாங்க இங்க இருந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அனுப்ப மாட்டோம், நாங்க பாத்தீங்கன்னா இந்த வார் ஷிப்ஸ் எல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் சைடுல இருந்து சொல்றாங்க. நம்ம லிட்டரலா இந்த கிரைசிஸை பார்த்தோம்னாலே தெரியும். இதுல மெயினா லாஸ் ஆகிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஈரானோ இஸ்ரேலோ கிடையாது. இஸ்ரேலும் ஈரானுக்கும் தான் போரு. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா மெயினா லாஸ் ஆக கிடையாது. மெயினா லாஸ் அமெரிக்காவுக்கு தான், தேவையில்லாத லாஸ். ஜோசப் கென்ட் சொன்ன மாதிரி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை. அமெரிக்கா பத்தினா அவங்க சும்மா தேவையில்லாம அவங்க இஸ்ரேல் சப்போர்ட்டுக்கு இஸ்ரேல் இழுத்துட்டு வந்தனால இப்ப அமெரிக்காவும் பாத்தீங்கன்னா அடி வாங்கிட்டு இருக்காங்க. அவரும் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் எல்லா நேட்டோ நாடுகளையும் கேட்டாலும் அவரும் பாத்தீங்கன்னா யாருமே உதவி பண்ண கிடையாது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் லாஸ், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் லாஸ்ன்னு சொல்லி அமெரிக்கா பிக் ஃபாலிங்ல தான் இப்போ போய்கிட்டு இருக்கிறாங்க. ஈரான் சைட்ல இருந்து ஈரானும் பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து போற மாதிரி தெரியல. அவங்களும் அவங்க மோடு பாத்தீங்கன்னா பீஸ்ட் மோடா இருக்கு. நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற ஒரு மோட்ல இருக்கு. இது அமெரிக்கா பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஆனா ஈரான் பாத்தீங்கன்னா இன்னும் இந்த நிலையில தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத நிதர்சனம். இது எப்போ முடியலாம் அப்படின்னா ட்ரம்பா நான் இல்லப்பா இந்த போர் விட்டு நான் கிளம்புறேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போவார் தெரியுமா, அந்த பாதி போர்லயே அந்த மாதிரி போனாதான் உண்டு. ஈரானோ இஸ்ரேலோ பாத்தீங்கன்னா இப்போ அவங்களோட மைண்ட் செட்டுக்கு பேக் அடிக்கிற மாதிரி தெரியல. ஸோ ட்ரம்ப் இதை செஞ்சா மட்டும்தான் இந்த போர் பார்த்தீங்கன்னா நிறுத்துவாங்க. ஸோ நான் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ். நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய்.